என்னை பொறுத்த மட்டும் இந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வரவேற்கலாம். ஏன் ஒட்டுமொத்தமும் உங்கள் ஆட்சியில் அதை மூடிடுங்களேன். இப்போ 717 கடையை மூடுறீங்க, அதே மாதிரி மதுவை எல்லாம் மூடிடுங்களேன். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம், கவர்மெண்ட் வருமானம் அவர் இப்ப நடிச்ச திரைப்படங்கள்லாம் ஓடு காசு வரும்ல. இந்த திமுக கவர்மெண்ட் ஏதோ சரக்கு காசு வந்ததுனாலதான் இந்த உதவித்தொகைகள்லாம் ரொம்ப தாராளமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு வந்து பார்த்தோன்னே அண்டா காலிங்கிறாரு. அண்டாவில் ஒண்ணுமே இல்லையாமா சார்? ஆமா, அண்டாவில் கொட்டி வச்சுட்ட போவீங்க, கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். ஏங்க இது கூட அங்கேயே எல்லாம் ஆன்சர் சார். என்ன சார் இல்ல உங்க அளவுக்கு நுணுக்கமா மக்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன அளவுக்கு நுணுக்கமாவா? புரியல. நானே அறிவு இல்ல, என் அறிவுக்கு தான் இது தெரியுது. எவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஏங்க தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம் சார். துணைவியார் பேர் மட்டும் சொல்லுங்க. விஜயலட்சுமி. ஆனா விஜயான்னு தான் கூப்பிடுறது. பேர் முழு பேர் விஜயலட்சுமி. அம்பா வணக்கம். வணக்கம். ஆமாம்மா ஆமாம்மா. ஆவிங்கிறது உடனே சொல்லிடுவாங்க சார். சரி, அப்போ இன்னொரு ஆவியை கூப்பிட்டு பேசுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆவி. இப்ப விஜய் எல்லாருமே எம்ஜிஆர் பாலு எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர்னு சொல்ல பாலு எம்ஜிஆர்னு சொல்றாங்க. அந்த சபாநாயகர் கூட அப்படித்தான் சொல்றாரு. அதனால கொஞ்சம் ஐயாட்ட கேட்டு சொல்லுங்களேன், எங்க தலைவர்கிட்ட. ஐயா வாருங்கள், வாருங்கள். சார், இப்போ இன்னொரு விஷயம்னா, முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்த மது கடைகள்ல 21 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவங்க வயசுல சந்தேகம் இருந்தா டிரைவிங் லைசன்ஸோ இல்லைன்னா ஆதார் கார்டோ ஏதாவது காமிச்சாதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவிட்டிருக்காரு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? முறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் அது. அதாவது மதுக்கடையில் வயசு ஒவ்வொரு தடவும் டிரைவிங் லைசன்ஸும் ஆதார் கார்டும் கொடுத்து காமிச்சு தான் பார்ப்பானா. கடையை திறந்த உடனே அடிச்சு பிடிச்சிட்டு லபலபலப்பன்னு போவான். துண்டா காணான் துணியா காணான்னு அவன் கோமணத்தை கழட்டிட்டு ஓட்டி நிற்கிறான்னு கியூவில் குடியேற போயிடுவான். மது பிரியர்கள். சரியா? அப்படிப்பட்ட ஆட்சியில மது பிரியர்கள் இப்ப குடிகார பயிர்கள் மது பிரியர்கள் தான். சரியா? மது பிரியர்கள் அப்படி இருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவன் அந்த தம்பிகிட்ட, நீ கார்டை கொடு, பாரு அது ஆதார் கார்டு தெரியுமா? அது எனக்கு நல்லா தெரியாது. இல்ல, அதுக்குதான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட நேர்மையா அந்த மதுக்கடைகள் செயல்படலாம். அங்க சிசிடி கேமராக்கள் இருக்கும். அது ஆய்வு செய்யும் பொழுது ஏதாவது மாணவர்களுக்கு இந்த மாதிரி மது வழங்கியிருந்தாங்கன்னா அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரி, அதாவது அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மீது நடவடிக்கை எல்லாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, மீறி அந்த பையன் வாங்கிட்டு போனாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னா வரவேற்கிறோம்மா. என்னை பொறுத்த மட்டும் இந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வரவேற்கலாம். ஏன் ஒட்டுமொத்தமும் உங்கள் ஆட்சியில் அதை மூடிடுங்களேன். இப்போ 717 கடையை மூடுறீங்க, அதே மாதிரி மதுவை எல்லாம் மூடிடுங்களேன். மதுவோ மூடுங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிங்க, கஞ்சாவோ ஒழிங்க. ஒரே நாளையில மூட வேணாமா. ஒரே நாளையில் இப்போ 730 இந்த 2 வாரத்தில் இந்த 717 மூடுங்க. அதுக்கப்புறம் மாசம் ஒரு 500 கடையை மூடுங்க. ஒரு 6 மாசத்துல மொத்த மதுக்கு டாட்டா சொல்லிருங்க. அவ்வளவுதானே. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம், கவர்மெண்ட் வருமானம் அவர் இப்ப நடிச்ச திரைப்படங்கள்லாம் ஓடு காசு வரும்ல. அவர் ஏற்கனவே நடிச்சார் சார். படம் எடுத்த ப்ரொடியூசரே லாஸ் ஆகி வீட்டுல உட்காந்துருக்கேன்னு கண்கலங்கிட்டு இருக்கானுங்க. நீங்க படம் லாபத்துல ஓடுனது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய படம் எடுத்த ப்ரொடியூசர்லாம் காணா போயிட்டாங்க சார். நீங்க சினிமாவில் நீங்க அதை விட்டுருங்க சார். சினிமாவில் நடிகர்கள் தான் சம்பாரிச்சு பீச் ஓரத்துல வீடு வாங்கியிருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் என் வீடு என் பங்களா எந்த ப்ரொடியூசராவது சொல்லுங்க சார். கை நீட்டு ஒரு சொல்லுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல எந்த ப்ரொடியூசராவது போயிட்டு இருக்காங்க? ஏங்க சார், நீங்க ப்ரொடியூசர்லாம் பாவம் சார். ஆமா, ஏதோ முதியோர் காசு வாங்கிக்கிட்டு ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க சார். அப்படி இருக்கிறப்ப படத்துல வர்ற காசை வச்சு நாட்டை நடத்துவாங்களாம். ஆமா, இந்த திமுக கவர்மெண்ட் ஏதோ சரக்கு காசு வந்ததுனாலதான் இந்த உதவித்தொகைகள்லாம் ரொம்ப தாராளமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு வந்து பார்த்தோன்னே அண்டா காலிங்கிறாரு. அண்டாவில் ஒண்ணுமே இல்லையாமா சார்? ஆமா,
அண்டாவில கொட்டி வச்சுட்ட போவீங்க? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? சரி, இப்போ நீங்க ஒரு பொதுமக்களா வந்து ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வந்து மாதம் 2500 ரூபாய் தேவையா, இல்லைன்னா மதுக்கடை ஒழிக்கிறது தேவையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, மாசம் 2500 தர வேணாம், தர வேணாம் சார். சரி, மது கடையும் ஒழிக்க வேணாம். இந்த நாடுங்கிறது தமிழ்நாடு, புரியுதுங்களா? இந்த திமுக ஆட்சிங்கிறது தமிழ் மொழியை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணத்தெல்லாம் கூட வாங்காமல் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக இருந்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த மண்ணில் தமிழனா, நீங்கள் தமிழர் கிடையாது. யாரு தமிழர் கிடையாது? விஜய் தமிழரா? அப்ப தமிழர் இல்லையா? தமிழர் விஜய் இல்லையா? தமிழரா? தமிழ்நாட்டுல தானே பிறந்தாரு அவரு. தமிழ்நாட்டுல பிறந்துட்டா தமிழரா சார்? அப்புறம் அப்ப பாண்டே தமிழரா? எந்த பாண்டியன்? பாண்டே, பாண்டே ரங்கராஜ் பாண்டே. அவர் ராஜபாளையத்துக்காரர் தானுங்க. அதான் சார் தமிழரா? தமிழர் தான். ஓ, அப்ப தமிழர், எல்லாம் தமிழர் தான். ஆமா. அப்ப ஏன் முக ஸ்டாலின் மட்டும் தமிழர் இல்லையா? எவன் சொன்னான் தமிழர் இல்லைன்னு? தெலுங்கர்னு சொல்லிட்டு இருக்காங்களே. சொல்றவன் சொல்லுவேன் 1000 பேர். சார், நான் சீமான் தமிழரா? சார், எல்லாமே தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து வாழ்றவங்க எல்லாமே தமிழர்கள் தான். இந்திக்காரங்க வந்து புள்ள பத்து இங்க வச்சிருக்காங்க சார். தமிழரா? தமிழன் தான். தமிழன் தான். ஆமா, இங்க தானே பிறந்துச்சு. இங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப முன்முறையை உள்ளார விட்டுடலாம் சார். உள்ளார விட்டு எல்லாரும் ஹிந்தி படிக்க ஆரம்பிக்கலாம். எப்படி இந்திய ஓகே, இவங்க முன்மொழிக்குள்ள உள்ளார விடுறத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க என்னன்னா, ஆல்ரெடியே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் தமிழ் இருந்துகிட்டு இருக்குது. அதுலயும் வந்து தமிழ் டீச்சர் இன்னும் நீங்க போட மாட்டேங்கிறீங்க சரியா. அந்த டீச்சருக்கு சரியான சம்பளங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வாங்குற சம்பளம் வந்து ஒரு தமிழ் டீச்சர் கிடைக்கதா இல்ல. அப்ப தமிழ் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சருக்கு உங்களோட சம்பளமே இந்த கண்டிஷன்ல வச்சிருக்கீங்கன்னா, நாளைக்கு ஹிந்தி டீச்சருக்கு அதிக சம்பளத்தை கொடுத்து பார்த்து சம்பளம் கொடுக்குறாங்களா அரசு பள்ளியில? ஓ, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? புதுசா இருக்கு சார். புதுசா இருக்குங்களா? உள்ள போய் பாருங்க, அப்படிதான் இருக்குது. அதானே சார்? எப்படி சார், ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சம்பளம், அதுக்கு கீழே அப்படின்னா ஒவ்வொரு டீச்சருக்கு தகுந்தது மாதிரி இருக்கும். யாருக்கு என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு. இங்கிலீஷ் டீச்சர்னா தமிழை படிச்சுட்டு வந்தவனுக்கு கம்மி, இங்கிலீஷ் அப்படின்லாம் இருக்கு. நீங்க போய் விசாரிங்க. ஆமா, நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் போய் பாருங்க. பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பேசணுமே தவிர நீங்க ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல பேசுறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்கேல் 4, அதாவது அவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதி டீச்சர் ட்ரைனிங்க்கு அவங்க எழுதி வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான். ப்ரொமோஷன், அதாவது அந்த ப்ரொமோஷனில் அந்த சேலரி வேணால் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமே தவிர எல்லாத்துக்கும் பேசிக் பேனா எல்லாரும் ஒரே பேசிக் பேக்கில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறமேல எதுக்கு சார் தமிழ் டீச்சருக்கு வேகண்ட்டுன்னு அடிக்கடி இது பண்ணுறாங்க? வேகண்ட்டுன்னா ரெக்ரூட்மெண்ட்டு பண்ண ரெக்ரூட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் போடல, கஜானால காலி, பணம் இல்லை. பணம் இருந்தால் தான் அப்பாயின்மெண்ட் போட முடியும். அப்ப பணம் வேணுங்கிறதுக்காக மத்திய அரசுல அந்த மும்மொழி கொள்கை உள்ளார வாங்கிப்பாங்களா சார்? என்ன மும்மொழி கொள்கை என்ன புடுங்குறான்? 500 கோடியும் 1000 கோடியும் வச்சு தேங்க மொத்தம் வந்து 1 லட்சம் டீச்சர்ஸ் இங்க வேணும். இப்ப இன்னைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும் 1 லட்சம் வாத்தியார் வேணும். இந்த 1 லட்சம் வாத்தியாருக்கு மினிமம் 50,000 சம்பளம் மாசம்னா 1 × 5 என்னாச்சு பாருங்க. கிட்டத்தட்ட மாசத்துக்கு சம்பளமே 500 கோடி சம்பளம் போடணும் மாசம். இந்த 500 கோடி சம்பளம் இவங்களுக்கு மட்டும். அதுக்கப்புறம் காலேஜ் வாத்தியார் இருக்கான். இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏதோ அவரு மக்கள், அவரு நல்ல எண்ணத்துல மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல 2வது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவரை பழி வாங்கினதுனால அவரு நம்ம அந்த உண்மையிலேயே இவர் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருந்தா இவர் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கவே மாட்டார். அன்னைக்கு நீங்க வந்து கையை இப்படி கட்டிக்கிட்டே பாவம் வெளியில கேட்டுட்டே நின்றாருமா ஊட்டியில போய். அது நிக்கலன்னு சொல்றாங்களே சார், அது வேற யாரும் நின்னாங்களாம? இவரு கிடையவே கிடையாதாம? இல்லையே, மறுத்திருக்காங்களே, அவங்களே சொல்லியிருக்காங்களா அப்படி நிக்கலன்னு. அந்த கட்சிக்காரங்கள்ல ரொம்ப பகிரங்கமான அறிக்கையா கொடுத்துருக்காங்க. நீங்க வேற போடுங்க, சரிங்க, நிக்கல விட்டுருங்க. அப்புறம் இங்க அப்பனும் பிள்ளைங்க இங்க பாய்ஸ் கார்டன் போடுறாங்க. நான் அன்னைக்கு அங்கதானே உட்கார்ந்து இருந்தேன் பாய்ஸ் கார்டன்ல. அந்த அம்மா வீட்டுல அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல உள்ள உட்காந்துருந்தேன். இவங்க அங்க உள்ள வந்தாங்க. வந்தவங்கள உடனே வர சொல்லிட்டாங்கட்டு போய் அந்த அம்மா பார்க்க போனாங்க வெயிட்டிங் ஹால்ல இருந்து. ஆனா அது போயிருப்பாங்க சார், எனக்கு நம்புங்க. அதாவது அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் இப்ப சினிமாக்காரங்களுக்கு மான மரியாதை, ரோசம், சூடு, வெக்கம் அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் இருந்தா சினிமாவில நடிக்க முடியுமா? ஆத்தால படி ஆத்தான்னு அம்மா அம்மான்னு நடிப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருப்பாங்க. அப்புறம் என்ன? ஆமா, அதெல்லாம் சகஜம் சார். ஆமா, இதெல்லாம் வந்து சகஜம் சார். எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே சினிமா ஈஸி இங்க பாருங்க, பண்ணிடணும் சார். சினிமா வந்து அது மொராலிட்டி இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். அதனால அதுல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் கிடையாது சினிமாவை பொறுத்த மட்டும். ஆகையினால நீங்க அதோட ஆட்சியை கொண்டு வந்து சேர்க்காதீங்க. இது ஆட்சி, இது அப்பழுக்கற்ற ஆட்சி கொடுக்கணுங்கிறது தான் விஜயனுடைய ஒரே காரணம், ஒரே தன்மை. நல்ல ஆட்சியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுனால தான் எங்களுடைய கூட்டணியுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் அனுப்பிச்சு அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். இன்னைக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவுல ஆட்சி அமைச்சாரு. ஆட்சி அமைச்சு இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது அதிமுகவை உடைச்சு கொண்டுட்டு வந்து ஒரு 25 பேர் இப்போ ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆமா சார், அவங்கலாம் வர்றப்ப வந்து அவங்கலாம் தீய சக்தியில ஒரு இதா தானே இருந்தாங்க. வர்றப்ப வந்து குளிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. 3 முக்கு முக்கிட்டா செய்த பாவங்கள்லாம் போயிரும்ல சார். எங்க கும்பகோணம் குளத்துல குளிச்சுட்டு எங்க குளிச்சாங்களோ அதான் 3 முக்கு முக்கியாச்சான். அதனால அங்க வந்தவங்க எல்லாம் புனிதம் ஆயிட்டாங்களாம். சரி, அப்ப சரி. சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சட்டப்பேரவையில பார்த்திருப்பீங்க, பிரேமலாதா அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு யார் முகத்தை மூடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. நீங்க யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாரா இருக்குன்னு நான் நினைக்கிறத ஏங்க, அவங்க பிரேமலதா வந்து கேட்டாங்க, கேட்டதுக்கு தான் இவர் சொல்லிட்டாரு. உதயநிதி அங்கேயே சொல்லியிருக்காரு, புதிய முதலமைச்சர் முகத்தை மூடிட்டு போயிருக்காரு, சோபா பின்னாலே போனதுன்னு அங்கேயே ஆன்சர் சொல்லிட்டாங்களே. ஆமா, அந்த முதலமைச்சர் அங்க உட்கார்ந்துருக்காருல, உன்னைய கை நீட்டி ஒரு ஆளு நீ தான் போன அப்படிங்கறத சொல்றப்ப எப்பா நான் போகலப்பா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இவர் சைலண்டா இருக்காருன்னா அப்ப போயிருக்காருன்னு அர்த்தம். ஏங்க இது கூட அங்கேயே எல்லாம் ஆன்சர் சார். என்ன சார், இல்ல உங்க அளவுக்கு நுணுக்கமா மக்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன அளவுக்கு நுணுக்கமாவா? புரியல. நானே அறிவு இல்ல, என் அறிவுக்கு தான் எது தெரியுது. எவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஏங்க தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம் சார். இந்த சமூகத்துல இருந்து ஏதாவது மறைச்சு வச்சு பார்க்க முடியுமா, பண்ண முடியுமா? என்னங்க சார் சொல்லுங்க சார். நீங்க உண்மையிலேயே ஆரியரா? உண்மையிலேயே ஆரியரான்னா இல்ல ஐயங்காரான்னு கேட்டேன். ஆமாங்க சார். ஏன் வடகலையா தென்கலையா? வடகலை. நீங்க இந்த வடகலை தென்கலைங்க இந்த மாதிரி நாம போட மாட்டாங்களே. அவங்க வந்து திருச்சென்னம் மட்டும் போட மாட்டாங்க சார். அவங்க விருப்பம் சார். இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து ஒரு பிராமண சமுதாயத்துல பேசுற மாதிரியே பேச முடியும்? அப்படி இருக்கா எங்கேயாவது? அவாள் சொல்லுங்க அப்படி ஜலத்தை எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு நான் ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க சார். சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? நீங்க தான் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்வு? நீங்க தானே சொன்னீங்க அவர் முதலமைச்சரா வருவாரு, அதுக்கப்புறம் அவர் பிஎம்மா போவாரு, இந்த இன்னொரு அம்மா இருக்காங்களே அவங்க மேடம், அவங்க வந்து முதலமைச்சர் இப்ப கூட கொண்டை போட்டுட்டு வந்தாங்களே சார். அந்த கொண்டையில கூட பூ சுத்தி இருந்ததுல சார். நான் அதெல்லாம் கவனிக்கல சார். நான் ஜெயலலிதா சொல்றேன் சார். ஜெயலலிதா வீடியோ பாத்தீங்களா? கொண்டை போட்டிருப்பாங்க, கொண்டையில பூ சுத்தி இருப்பாங்க. ஜெயலலிதா பூ வச்சு எந்த ஒரு புகைப்படமும் இல்லையே. பூ வச்ச புகைப்படமே இல்லையா? அப்ப பூ சொல்லிட்டாங்க சார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்ல, அதுக்கு முன்னாடியுமே பூ வைக்கல. சினிமால வேணா வைக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல சார், பூ வச்சு கொண்டே இருக்கு சார். அது ஏஐல பண்ணி விட்டாங்களா? நான் அப்படியெல்லாம் கிடையாது சார், இருக்கு சார். ஆமா சார், அந்த அம்மா ஒரு பெரிய சேர்ல உட்காந்துருக்கும் சார். சார் நீங்களும் ஐயங்காரு அவங்களும் ஐயங்காரு, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நாங்க நாயுடு, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது சார். சொல்லுங்க. நாயுடா இருந்தாலும் ஐயங்காரா இருந்தாலும் இந்த ஊர்ல தானே சார் இருக்கோம். இந்த ஊர்ல தானே சம்பவம் நடந்திருக்குது. இந்த ஊர்ல தான் சம்பவம் நடந்துதான் அந்த அம்மா சமாதி வச்சுட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இருக்கு சார்? சமாதி வச்சோம்னா ஆவியா வந்து எல்லாரும் கூட துணைக்கு இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க சார். யாரு கூட? யாரு கூடயா? உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, அதையா கேக்குறீங்க? ஆமா, திடீர்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு நேரம் பார்த்தா எடப்பாடி கூட இருக்காங்க, ஒரு நேரம் பார்த்தா ஓபிஎஸ் ஓட இருக்காங்க, ஒரு நேரம் பார்த்தா இப்ப இன்னைக்கு வந்து சிவி சண்முகத்தோட நிக்கிறதா சொல்றாங்க. ஆமா, ஆவி சப்போர்ட் பண்ணுதான். ஆமா, அவர் ஒருத்தர் பேசினார் பாத்தீங்களா? யாரு? ஏதாவது சத்தியம் பண்ணி புள்ளைய கூட்டிட்டு வா சத்தியம் பண்றேன் அப்படின்னு. இந்த புள்ளைய கூட்டிட்டு வா சத்தியம் பண்றேன்னு சொல்றவங்க ஏன் ஜெயலலிதா சமாதியில போய் ஒரு சத்தியம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப ஆவி அவங்க கூட இல்ல, வேற யாரு கூட இருக்கு. ஆமா, நான் ஆவிகிட்ட பேசுவேன் சார். நான் ஆவிகிட்ட பேசுவேன். நான் கண்ணை மூடி வேணும்னா எந்த ஆவிகிட்ட பேசுவீங்க சார்? எல்லா ஆவிகிட்டையும் யார்? நீங்க யார சொல்லுங்க, அவங்கள கூப்பிட்டு நான் பேசுவேன். சீரியஸா சொல்றேன், அவங்கள கூப்பிட்டு நான் பேசுவேன். நீங்க சொல்லுங்க சார், யார்கிட்ட சார் பேசணும்? ஆமா, வேணாமா சார்? என்னங்க சார்? சரி, அப்ப நான் சொன்னா நீங்க பேசுறீங்க. ஒண்ணு, என்னுடைய துணைவியார்கிட்ட பேசணும். என்னுடைய துணைவியாருங்க என் மனைவி சார்.
பேசலாம் சார், ம் ஒன்றும் இல்லை, ம் பேசலாம். பேசுங்க. துணைவியார் பேர் மட்டும் சொல்லுங்க சார். விஜயா, விஜயலட்சுமி. ஆனால் விஜயான்னு தான் கூப்பிடுறது. பேர் முழு பேர் விஜயலட்சுமி. ஓ அம்பா, வணக்கம்பா, வணக்கம்பா. ஆமாம்மா, ஆமாம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. சார், அம்மா உங்களை உடம்பு பார்த்துக்க சொல்கிறாங்க. எப்போதும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க சொல்கிறாங்க சார். அவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படுறீங்களா? அதை வேணாம். ஆமாம், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேணாம், என்னை பற்றி ஒன்றும் நினைக்க வேணாம். நீங்கள் சாப்பிடுங்க, நிம்மதியான தூக்கம் தூங்குங்க. நீங்கள் நைட்டில் ஆனால் கண்ணு முழிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க சார். அதனால் தூங்குற விஷயத்த சொல்கிறாங்க. சரி, ஆமாம். வேற என்ன சொன்னாங்க? வேற ஒன்றும் சொல்ல சார். சார் நீங்க கண்ணு மூடுனதே வந்து கொஞ்சம் செகண்ட் தான், ஆனா டைலாக் மட்டும் லென்த்தியா பேசுறீங்களே, இது உண்மையா? ஏவன், ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, டக்குன்னு சொல்லிடுவாங்க விஷயத்த. ஏன்னா அதை நாம வந்து சொல்றேன்ல, இப்போ சொல்றதை எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நேரம் ஆகும்ல, கொஞ்சம் லென்த்தாக தானே போகுது. அதனால அவங்க ஆவியா இருந்து சொல்றவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம மனுஷனா இருந்து பேசுறப்ப இந்த வாயிலேருந்து வர்றப்ப லென்த்தியா வரும் சார். ஆவிங்கிறது உடனே சொல்லிடுவாங்க சார். சரி, அப்போ இன்னொரு ஆவியை கூப்பிட்டு பேசுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆவி. இப்ப வந்து விஜய் வந்து எல்லாருமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் அடுத்த வாலு எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர்னு சொல்ல, வாலு எம்ஜிஆர்னு சொல்றாங்க. அந்த சபாநாயகர் கூட அப்படித்தான் சொல்றாரு. அதனால கொஞ்சம் ஐயாட்ட கேட்டு சொல்லுங்களேன், எங்க அந்த தலைவர்கிட்ட. ஐயா வாருங்க, ஐயா வாருங்க, ஐயா. ஆமாங்க ஐயா, வாரிசு இல்லாதனாலதான் இன்னைக்கு கட்சி கண்ணா பொண்ணாந்து செவஞ்சு போயிருச்சாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வாரிசு இருக்கணுமாங்க ஐயா. ஒவ்வொரு கட்சிக்கும் வாரிசு இருக்கணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வாரிசு இல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு போயிட்டாங்க. ஆமாங்க ஐயா, வரப்போற இந்த எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்னவரு கொடுக்க மாட்டார் ஐயா. ஏன் ஐயா? அவர் இருக்கிற வாரிசை ஒதுக்கி வச்சிருக்காரா? வாரிசை சேர்த்துக்கிட்டா நல்லது நடக்குமா? நடக்குமா ஐயா? சரிங்க, சரிங்க. அவர் பொண்டாட்டி பிள்ளைய சேர்த்துக்கிட்டா நல்லது நடக்குங்கிறீங்க. சரிங்க, 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 சரிங்க. நன்றிங்க, நன்றிங்க ஐயா. நீங்க பேசுறதுதான் கேட்டுச்சா? அவர் தலைவர் உங்கள்கிட்ட சொன்னா? என்கிட்ட சொன்னதை நான் சொல்லியிருக்கேங்க. அப்ப திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். நீங்கள் உங்களுடைய துணைவியாரையும் உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து அவர்களோடு குடும்பம் நடத்தி இந்த கட்சிக்கு வாரிசாக உங்களுடைய புதல்வனை விட்டு செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். அதுதான் சார். சரி, ஆமா, வாரிசு இல்லைங்கிறதுனால தான் இப்ப ஏடிஎம்கே இப்படி கிடக்குதான் அவர் சொல்றாரு. சரி, அவர் சொல்றது சரிதானே சார்? சரிதான் சார். இதுல ஏதாவது இருக்கா? அப்ப ஜோசப் விஜயுடைய பையன் பேர் என்ன? ஜேசன் சஞ்சய். ஜெய்சன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய். ஆமா, இப்ப தாவேகாவுக்கு அடுத்த பொறுப்பு யாரு? அவர் தானே? அவர் தானே வரணும். அதைத்தான் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. சரி, சரி. ஆமா, தலைவர் சொன்னாலே சொன்ன மாதிரி தான். ஆமாங்க சார். சரி, சரி. இன்ப நதிக்கு ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஆள் வேணாமா சார்? ஓ, இப்ப இன்ப நதிக்கு ஏடிஎம்கே டிஎம்கே இப்ப தாண்டி டிஎம்கே டிவிகே. அததான் சொல்றேன். இப்ப டிவிகே ஜெய்சன் சஞ்சய் இல்ல திமுகவுடைய மாற்றுன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் அதையே பின்தொடர்றாங்களே. அதே தானே மாற்றுன்னு அவங்க சொல்றாங்கல்ல, மாறாது. எல்லாம் நம்ம அப்படித்தான். ஆமா, மாற்றுன்னு சொல்லிதான் வந்தாங்க எல்லாரும். அப்போ ஒரு புதிய குடும்ப அரசியல் உருவாகுதுன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அப்படிதான் வரும், அப்படிதான் பண்ணும். குடும்பமே இல்லாட்டாலும் புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்கியாவது பண்ணுவோம். இல்ல, இவரு முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. முன்னாடி பூரா என்ன பண்ணாரு? வாரிசா யாரு சொன்னாருமா? சொல்லுங்க, யார? நான் வந்து முன்னாடியே அவங்கள்ட்ட எம்ஜிஆர்ட்ட கேட்டு பேசினேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் குடும்பமே இந்த சேர்த்த குடும்பம் இப்ப சேரல சார், குடும்பம் அந்த குடும்பத்தை மறுபடியும் சேர்த்துக்கலன்னா புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்கும். ஓ, அது என்ன பிரச்சனை சார்? நமக்கு இந்த வாரிசு தான் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. நமக்கு ஒரு வாரிசு இருக்கணும், அவ்வளவுதான். சரி, யாரு அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்குமா? வயசு 42 ஆச்சு சார். இன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாம புள்ள பத்துக்கலாம். ஆமா, புரியுதுங்களா? புரிஞ்சுட்டேன். அனிமூல் போகாம புள்ள பத்துக்கலாம். புரிஞ்சுட்டேன். அதெல்லாம் வேற லெவல் வந்துருச்சு சார். சார் இன்னைக்கு வந்து சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு சார். ஆமா, வேற லெவல்ல இருக்கு சார். என்னங்க சார்? சுசித்ராவா
சுசித்ரா தான் பின்னணி பாடகி. ஆமாங்க சார். அது முந்தா நாள் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கு. அவங்க இப்ப பாம்பேல இருக்காங்க. அது எங்க இருக்கோ அதை பத்தி எனக்கு தேவையில்லை. அது ஒரு காணொளி பேசியிருக்கு, அசிங்கமா பேசியிருக்கு. யாருன்னு பேரை சொல்ல வேண்டாம், என் தகுதிக்கு அது குறைவு. வந்து அந்த பொண்ணு பேசுனது ஒரு ஆம்பளை கூட விட்டதில்லை, தொடாம விட்டதில்லை, தொட்டதை விட்டதும் இல்லை அப்படின்னு பேசியிருக்கு. இதுவும் விடாதான் சார். அது வந்து இன்னையோட தமிழ் கலாச்சாரம் சார், தமிழ் பண்பாடு சார். நீங்க இன்னைக்கு பார்க்கலையே. ஆமா. ஐயோ, நீங்க அண்ணன் சொன்னா புருஷனாக கூட வச்சுப்போம் அப்படிங்கிறாங்கல்ல. ஓஹோ, அந்த மாதிரி கலாச்சாரத்துக்குள்ளார இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் சார். தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருந்ததுல சார், இப்ப இருக்கா சார்? இல்ல அதான் அந்த பொண்ணு ஒண்ணு சொன்னாலே, 1000 அக்கா இருக்கும், 1000 தங்கச்சி இருக்கும். அவருக்கு ஏன் ஜோசப் விஜய் அவர்கள் அதை கண்டிக்கலன்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர், அதை தயவு செய்து நீங்க அதை கண்டிக்கணும். ஏற்கனவே நீ கூட ஒரு காணொலி போட்ட இல்ல, இன்ஸ்டாகிராம்ல பேசின, ஒரு தடவையாவது பேசிருங்கன்னான்னு நீ அதுக்கு மேல கொஞ்சம் சார். ஊரே இவ்வளவு வச்சிருக்கா அப்படின்னு ஊரே சொல்லிட்டு இருக்கிறப்ப அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு வரவரு எப்படி சார் கண்டிப்பாரு? என்னங்க சார் நீங்க? எங்க கூட்டி வந்தாரு? கூட்டி வந்து பக்கத்துல வச்சு, இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து அவருடைய துணைவியார கூட்டிட்டு வந்து தான் பக்கத்து வர இதுவரை வந்து கூட்டிட்டு வந்தாரா? 4 பேர் ஒன்னா கார்ல வரல, ஒன்னாலாம் கார்ல வரல, ஒன்னா வரல மேடைக்கலாம். மேடைக்கு ஊரு பேசுறது தப்பு, நானும் பேசுறது தப்பு 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 தப்பு. ஐயா நான் பாக்கலையா? நானும் பாக்கல சார். மேடைக்கு அந்த பொண்ணு வந்துச்சாமா? மேடைக்கு வரல. இல்ல அப்புறம் மேடையில அவர் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவங்க அமைச்சர் சாக்கள் கூட இருந்தாங்க, கவர்னர் இருந்தாரு. நான் கல்யாண மேடையை சொல்றேன். ஒரே ட்ரெஸ், ஒரே யூனிஃபார்ம், ஒரே இது. அப்பதானே சார் ஊருக்கே தெரிஞ்சது. பத்திரிகைக்காரன் பெட்டும் பேசிட்டு இருந்தாங்க. அத பிரபகண்டா படுத்தி அப்படிதான் சொல்லி ஊரே பேச வச்சீங்கல்ல. என்னங்க சார் இவங்க? அதான் சார் எதுவுமே சார் தப்புங்கிறவங்க பணம் வச்சிருக்கவங்க தப்பு பண்ணா அது சரி சார். ஆமா, அது சரி, அதுதான் நியாயம். இப்ப நீங்க சொன்னீங்களே, இதை நான் 100க்கு 100 ஏத்துக்கிறேன். பணக்கார வீட்டுகள்ல நடக்கிறது பூரா ஆமா திருடு முடாதான் நடக்கும், அதான் வெளியில வராது. வந்தாலும் அது தப்பு கிடையாது, அது சரி. ஆமா, ஏழைகள் வீட்டுலதான் பிரச்சனை வரும் சார். இந்த இது சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கறதுல எல்லாம் பிளாட்ஃபார்ம் வாசிகள் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற இதுல இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுறீங்க. ஒரு பணக்காரனை கூப்பிட்டு வச்சு உங்களால தில்லு இருந்தா பேசுங்கட. அந்த அம்மா பேரு என்ன? லட்சுமி ராமகிருஷ்ணன். அதுக்கு அவன் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்க தான் இல்ல சார், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்கிறாங்க. ஒரு பெரிய பணக்காரனை, ஒரு மில்லியனர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஓம் பொண்டாட்டி ஏன் இப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு பேச சொல்லுங்களேன். அவங்க எதுக்கு இங்க வர்றாங்க? இல்ல சார், நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்களுக்கு அதாவது உங்க டார்கெட் என்ன? கீழே தான் அசிங்கத்தை காட்டுறீங்க, மேல இருக்கிற அசிங்கத்தை மேல அசிங்கமோ இல்லையோ சார். தங்கத்தட்டுல மலத்தை வச்சு சாப்பிட்டாலும் அது மலம் தானே சார். இல்ல அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க யாரு? அதான் சார் நடத்துறவங்க தான் சொல்றேன். நடத்துறவங்க எல்லாருமே அந்த மேல் மட்டத்துக்கு கீழே தான் பார்த்து அசிங்கத்தை காட்டுறீங்களோ வந்து மேல இருக்கிற அசிங்கத்தை ஏன் மக்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? இல்ல காட்டுறாங்களே, கேள்வி கேட்கறவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டான் சார். அதை பத்தி நம்ம ஒரு விஷயம் சார், தப்பு பேசுறவன் தப்பா தான் சார் இருப்பான், அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஆமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.